ரைட், கேட்டுருவோம். நம்ம ரவிராஜா குழந்தைவேல்கிட்ட கேட்டுருவோம். அவர் தான் இதற்கான பதில்கள் எல்லாம் தயாராக வந்திருக்காரு. பாஜக சொல்கிறதுனால தான் இன்றைக்கி அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்ததும் அதுதான். இப்போ இன்னும் செங்கோட்டையை நீக்காமல் இருக்கிறதுக்கு காரணமும் பாஜக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு புகழேந்தி. அதுதான் காரணமா? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பொதுச் செயலாளர் தான் எடுக்கணும். பாஜக கூட்டணி கட்சி தான். கூட்டணி கட்சியில் இருக்கிறவரை தொடர்பு படுத்தி இவர் பேசுறது திட்டமிட்ட செயல் மாதிரி தான். நீங்க எந்த செயல் சொல்லுங்க. கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஒருத்தரோட கார்ல போறாரு ஒருத்தர். இல்ல, தவறு. அது யாரா இருந்தாலும் தவறு தான். யாரா இருந்தாலும் தவறு போறாரு. அப்ப ஏன் அவர் நீக்கல? இல்ல, அதாவது ஒரு கட்சிக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு, ஒரு சிஸ்டம்ஸ் இருக்கு, சரிங்களா? அது எப்போதான் செய்யணும், இப்போதான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் இருக்கவங்க யாரும் முடிவு எடுக்கிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது, அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, சரியா? அதன் அடிப்படையில் அவர் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான அனைத்து இதையும் அவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி யார் செய்தாலும் இந்த கட்சிக்கு விரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டாலோ, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு நேரடியாக தொடர்பு வைத்துக்கொண்டாலோ, மறைமுகமாக தொடர்பு வைத்துக்கொண்டாலோ, அவர்கள் செய்கிற செயல் வெளிப்படுமானால், உறுதிப்படுத்தப்படுமானால் நிச்சயமாக அவர் யாராக இருந்தாலும் தூக்கி எறியப்படுவார் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார். இதுல பயப்படுறதுக்கோ ஓடி ஒளிவதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் இருந்த காலங்களில் கட்சி எந்த அளவுக்கு சிதைத்திருக்கிறார் என்பதற்கு 1008 உதாரணங்களை சொல்லலாம். ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய 18க்கும் மேற்பட்டவர்கள் அவர் பொறுப்பில் இருக்கும் பொழுது அவருடைய குடைச்சல் தாங்க முடியாமல் தான் கட்சியை விட்டு போய் எல்லாம் திமுக சேர்ந்து இன்னைக்கு இன்க்ளூடிங் முத்துசாமி அண்ணன் முதல் கொண்டு, சிந்து ரவிச்சந்திரன் முதல் கொண்டு, தோப்பு வெங்கடாசலம் முதல் கொண்டு 18க்கும் மேற்பட்டவர்கள் போயிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து வெளியே போனதற்கு முக்கிய காரணம் செங்கோட்டையன் தான். அதுதான் நீங்க சொல்ற அந்த செங்கோட்டையன் காரணம். அது மட்டும் இல்ல, 2021ல கட்சி தோத்ததுக்கு முக்கிய காரணமும் செங்கோட்டையன் தான் அப்படிங்கிற ஒரு இத கூட வச்சாரு. ஏன்னா துரோகிகள் கட்சிக்குள்ளேயே இருக்காங்க. வெளிவராத ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புறேன். எஸ், 2011ல 2010ல முத்துசாமி அண்ணன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போகும்பொழுது இவருடைய பிரச்சனைகள் காரணமாகத்தான் அவர் கட்சி விட்டு வெளியே போனார். அது குறித்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பப்பட்ட நபர் நான் தான். இப்போ அவர்கிட்ட பேச்சுவார்த்தை 2 நாள் நடத்தினேன். நான் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை பார்க்க அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். நான் பின்னால் உட்காந்து பேசிட்டு இருந்தேன், அவர் ஃப்ரண்ட்டில் இது பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி மறைந்த எம்எல்ஏ அன்பழகன் இருக்கார் இல்லையா, டி நகர் அன்பழகன் இருக்கார் இல்லையா, அவரும் அவரோட இருந்தார். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கனிமொழி அவர்கள் பார்க்க வந்திருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சமாக கருதப்பட்ட விஷயமே செங்கோட்டையினுடைய இடையூறுகளும் பிரச்சனைகளும் குடைச்சல்களும் தான். அவர் கட்சி விட்டு போகிற அளவுக்கு முடிவு எடுத்து ரொம்ப மனம் வருந்தி ரொம்ப வேற வழி இல்லாம இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர் வெளியே போனார். அது மாதிரி செங்கோட்டையன் மேல நீங்க குறிப்பிட்டது போல அவ்வளோ குற்றச்சாட்டுகள் கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்க. நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவ்வளவு நாள் அவர் ஒரு சீனியர் லீடர் அப்படிங்கிற அந்த மரியாதையால கூட நீங்க கட்சியில இருந்து நீக்காம அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்காம விட்டு வச்சிருக்கலாம். இப்போ கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஒருத்தரோட அவர் கார்ல பயணிக்கிறாரு, அவங்க கூட சேர்ந்து நின்று கூட்டா பேட்டி கொடுக்கிறாரு. என்ன கட்சியில இருந்து நீக்கினா மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்தும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மேல நடவடிக்கை எடுக்காததுக்கு ஒரே காரணம் அங்க இருந்து உத்தரவு இல்லையா, மேல இருந்து உத்தரவு இல்லையா, டெல்லியில இருந்து உத்தரவு இல்லையா, அதான் அவர் கேட்கிறாரு. அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது எங்கள் கட்சி நிர்வகிக்கிறது முழுவதும் 101% நாங்க தான். டெல்லியோ யாருமே எங்களை நிர்வகிக்கிறதுக்கோ இல்ல கட்டுப்படுத்துவதற்கோ யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு தவறான பிம்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதை தெல்ல தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒண்ணு நேத்து முந்தா நாள் வந்த கட்சி கிடையாது. யாரை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி ஒளியறதுக்கு அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட அவசியம் எதுவுமே கிடையாது. கூட்டணினா கூட்டணி தர்மத்தின்படி கூட்டணியோடு பேசிக் கொள்கிறோம், நடந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். தவிர எங்களுடைய உட்கட்சி விஷயங்களில் எந்த கட்சியும் தலையிடுவதற்கோ குறுக்கிடுவதற்கோ யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. சரியா? மிக தெளிவாக 1.5 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை உண்ட மிகப்பெரிய வலுவான இயக்கம் 54 ஆண்டுகளை அடியெடுத்து வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. 31 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்ட இயக்கம் 20 ஆண்டுகள் தொடர்ந்து 10 முறை வென்றிருக்கிறது. இந்த வரலாறு உள்ள இயக்கம் யாருக்காக பயப்பட வேண்டும், யாருக்காக மண்டியிட வேண்டும், யாருக்காக கெஞ்ச வேண்டும், எந்த அவசியம் கிடையாது. கெஞ்ச வேண்டாம். அப்போ செங்கோட்டையின் மீதான நடவடிக்கை கிடையாது. செங்கோட்டையின் மீதான நடவடிக்கை விரைவில் எதிர்பார்க்கலாம். அப்படி எடுத்துக்கலாமா? ஒரு நிமிஷம். நான் இன்னும் 2011 கொங்குவை சேர்ந்த ஈஸ்வரன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கும் பொழுது கூட்டணிக்கு கடைசி நிமிஷம் வரை அவருக்கு அனுமதி கொடுக்காமல், புரட்சி தலைவரிடம் அழைத்து செல்லாமல், அவரை போக்கு காட்டி அவரை வெளியேற்றுவதிலேயே குறியாக இருந்து
கட்சியினுடைய தோல்விக்கு வழிவகுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்தது அம்மாவின் கவனத்திற்கு செல்லப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நான் மட்டும் இல்ல, நீங்க கொங்கு ஈஸ்வரனே இதை ஒத்துக்கொள்வார். 2011 கடைசி நிமிடம் வரை இவரால் கழுத்தறுக்கப்பட்டார். சரி, கடைசி நிமிடத்துல 11 மணிக்கு மேலதான் வந்து திமுக போய் அவருக்கு கூட்டணி வைக்கிறாரு. விரைவில் ஆக்ஷன் இருக்கும். விரைவில் எடப்பாடி இருந்து ஆக்ஷன் இருக்கும். அப்படி எடுத்து உறுதியாக இருக்கும். எந்த பாவமும் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.